காலை வணக்கம். அடிமையின் ரூபம் எடுத்தவரை உண்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அம்பங் பச்சா ஒரு செம்பனை தோட்டத்திலிருந்து இந்த பதிவு. ஒரு ஊழியர் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் அந்த கிராமத்தில் உள்ளுக்கு போந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வீடும் பூட்டி கிடக்கிறது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஏறக்குறைய ஒரு 30 வீடுகள் இருக்கிறது. அந்த 30 வீடுகளும் பூட்டியே கிடக்கிறது. அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் அந்த கிராமத்தில் இப்படி பூட்டி இருக்குது, மக்கள்லாம் எங்கே போனாங்கன்ட்டு. அப்புறம் ஒரு நபரை பார்த்து விசாரிக்கிறாரு, என்னாச்சு, ஏன் அந்த கிராமம் பூட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பார்த்து விசாரிக்கிறாரு. விசாரித்த போது அந்த நபர் சொல்கிறாரு, இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த கிராமத்துக்கு சொந்தக்காரரான அந்த முதலாளிக்கு அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள், அடிமைகளாக இருக்கணும். காலையில் அவங்க புறப்பட்டு அவங்க இப்போ வேலைக்கு அவர்கிட்ட வேலைக்கு போயிடணும், அவர்கிட்ட தான் செய்யணும், வேறு எங்கேயும் செய்ய முடியாது, வேலைக்கு போயிடணும். அதற்கு அப்புறம் அவங்க இரவு தான் திரும்பி வீட்டுக்கு வரணும். இரவு இரவு உணவு சமைத்து சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிட வேண்டிய உணவையும் அந்த இரவிலே சமைக்கணும்னு சொல்லும்போது இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஒரு அடிமைத்தனம். அவங்களுக்கு ஓய்வு இருக்காது, வியாதியாக இருந்தாலும் அவங்க எங்கேயும் வெளியே போய் பார்க்க முடியாது, அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊழியர் யோசிக்கிறார், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லி ஆகணும்னு சொன்னால் நானும் அடிமையாக அவர்களோடு கூட சேர்ந்து அந்த முதலாளிக்கு வேலை செய்கிறவனா மாறி போனோன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த முதலாளிக்கு அவரும் அடிமையாக போகிறாரு. போய் அங்கே வேலை செய்து கொண்டே அங்கே இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. நம்மளை இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இயேசுவானவரால் தான் முடியும். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இந்த ஊழியர் சொல்கிறார், எல்லாரும் ஒருமித்து இந்த முதலாளிக்காக ஜெபிப்போம், அவர் மனம் மாறணும், இந்த முதலாளி மனம் மாறணும், உங்களை எல்லாம் அவர் என்ன செய்யணும், சுதந்திரமாக விடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்க அங்கே வேலை செஞ்சு கொண்டே இந்த முதலாளியுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த முதலாளி தன் அதிகமாக நேசித்த தன்னுடைய மகள் மரண வியாதியில் படுத்திருக்கிறத பார்த்து ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாரு. அப்பொழுது இந்த ஊழியர் அவர் அந்த முதலாளியை பார்த்து சொல்கிறாரு, ஐயா, உங்கள் பெண்ணு பிழைத்து கொள்வா, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பிழைத்து கொள்வா, ஆனால் நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, என் மக பிழைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் கிட்ட நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிற இந்த ஜனங்களெல்லாம் இந்த அடிமை தனத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். அடிமை தனத்திலிருந்து இவங்களை நீங்கள் விடுதலை செய்யணும், விடுதலை செய்யுங்க. அதே நேரத்தில் உங்கள் மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு அவர் இந்த வார்த்தை கேட்டோன்னா ஒத்துக்கொண்டா, என் மக உயிராக வரணும், அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த மகளை அந்த 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 மக்களை அந்த மகளுக்கு ஜெபிக்க சொல்கிறாரு. ஜெபித்தோன்னா அந்த மகள் பூரண விடுதலை சுகம் பெறுறான். இந்த முதலாளிக்கு ஒரே சந்தோஷம், என் மகள் ஜீவன் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை எல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குறாரு. எல்லோரும் இனிமேல் நீங்கள் எனக்கு அடிமை இல்லை, நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை விடுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த ஜனங்கள் பெரிய விடுதலை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாக அத்தனை ஆண்டுகள் அடிமையாக இருந்த அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷ சாயலானார். ஜெபம் செய்யுமா? நித்தம் நாங்கள் நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரை இயேசு சுவாமி, இதோ எத்தனையோ ஆண்டுகள் அடிமையாயிருந்த அந்த ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு ஜெபித்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஆண்டவரை கொடூரமான முதலாளி இடத்திலிருந்து நீர் விடுதலை தந்ததுக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.